மகா குழந்தையின் சத்தம் கேட்கிறது. யாராவது இருக்கீங்களா? இந்த குழந்தையை இங்கே யார் விட்டது? ஒருவேளை இது எனக்கு நீங்க கொடுத்த பரிசா இறைவா? குழந்தை இல்லாத எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்து அருள் புரிஞ்சிருக்கீங்களா இறைவா? நீங்க கொடுத்த இந்த பரிசு நான் என் உயிரை விட மேல பாதுகாப்பேன் இறைவா. தங்களுக்கு என் நன்றி இறைவா. ரொம்ப ரொம்ப நன்றி இறைவா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தாங்கள் எதற்காக அந்த மகாதேவரின் நாமத்தை கூறிக்கொண்டிருக்கிறீர்கள்? அவர் நமக்கு மிகப்பெரிய எதிரி அல்லவா? அவர் நமக்கு எதிரி அல்ல நிசும்பா. மகாதேவர் நமக்கு நண்பராவார். சரியான நேரத்தில் நமக்கு உதவி புரிபவர் நண்பராக இல்லாமல் வேறு எவராக இருக்க இயலும்? நம்மால் செய்ய முடியாததை அந்த மகாதேவரே செய்து விட்டார். ஓம் நம சிவாய. எந்த மகாகாளியை நாம் முழு படையையும் திரட்டிச் சென்றாலும் வெற்றி கொள்ள இயலவில்லையோ அவளை அந்த சிவன் விரட்டி விட்டார். உண்மைதான், உண்மைதான். மகாதேவரை விட பெரிய கடவுள் எவரும் இல்லை. மகாகாளியை தான் யார் என்பதையே மறக்கச் செய்து விட்டார். அதன் அர்த்தம் உனக்கு புரிகிறதா? நாம் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் நம் கட்டுக்குள் கொண்டு வர இயலும். கைலாயத்தில் கூட நமது கொடியை நாட்டலாம். பிறகு மகாகாளி என்ற வார்த்தை கூட நமது காதில் விழாது. நீ ஒரு முட்டாள். நாம் கைலாயத்தையும் தாக்கப் போவதில்லை, மூவுலகத்தையும் தாக்கப் போவதில்லை. பிறகு எதற்காக இந்த ஆயுதம்? பார்வதியை அழிப்பதற்காக. அந்த பார்வதியே தான் மகாகாளி என்பதை மறந்துவிட்டாள். அதாவது அவள் சாதாரண பெண். ஒரு சாதாரண பெண்ணை அழிப்பது என்பது நம் அசுரர்களுக்கு சுலபமான காரியம் என்பது உனக்கு தெரியும் நிசும்பா. நாம் இனி செய்ய வேண்டியது ஒன்றுதான். கண்டுபிடிக்க வேண்டும். அந்த பார்வதி எங்கிருக்கிறாள்? பார்வதியை கண்டுபிடித்து நாம் கொன்றுவிட்டால் அந்த மகாகாளியின் கதையும் முடிந்துவிடும். மகாதேவரின் மனைவி, இமாலயத்தின் புதல்வி பார்வதி கார்த்திகேயனின் தண்டனையை ஏற்றுக்கொள்ள மனதார உறுதி பூண்டிருக்கிறேன். தாங்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள் மகாதேவரே? தண்டனை எனக்கானது. என் தாய் அதை ஏற்க முன்வந்தாலும் நீங்கள் எப்படி அதை தரலாம்? என்னால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதற்கு முன்பு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் உணர்ந்ததில்லை. இப்பொழுது நானே உணர்ந்து விட்டேன். அனைவரும் கூறியது உண்மையே. தாங்கள் அனைத்து பந்த பாசங்களையும் கடந்தவர்.
தங்களுக்கு எந்த துன்பமும் இல்லை, எந்த மன வருத்தமும் இல்லை. தாங்கள் என்னை பற்றி சற்று யோசித்து பாருங்கள். என்னுடைய தாய் எனக்காக தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அவர் நிரபராதி என்று தெரிந்தும் தாங்கள் தண்டித்திருக்கிறீர்கள். ஏன்? தாங்களே கூறியுள்ளீர்கள், அவரவருக்கான கர்மத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று. ஆனால் ஒருவரின் கர்மத்தை இன்னொருவர் ஏன் ஏற்க வேண்டும்? இது எப்படி நியாயமாகும்? தவறு என்னுடையதாக இருந்தும் என்னுடைய தாயிற்கு ஏன் தண்டனை அளித்தீர்கள்? குரோதம் கொள்ளுகையில் ஞானமோ உண்மையோ வெளிப்படாது. அமைதி நிலையை நாடிய பிறகே அனைத்தும் புரிய வரும். நான் எதையும் புரிந்து கொள்ள விரும்பவில்லை. தாங்கள் என்ன கூறப் போகிறீர்கள்? தாங்கள் இப்போது என் தந்தை அல்ல. தாங்கள் ஒரு நீதிமானாவீர்கள். தாயை இழந்து நிற்கும் ஒரு புதல்வனை சமாதானம் செய்ய உங்களிடம் ஒரு வார்த்தை கூட இல்லை. தாங்கள் அளிப்பதோ கம்பீர தரிசனம். செயல், மாற்றம், கர்மம், நீதி எதையும் நான் கேட்க விரும்பவில்லை. எனக்கு தேவையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இந்த துன்பத்திலிருந்து நான் எப்படி மீள்வேன்? நான் செய்த தவறுக்காக என்னுடைய தாய் தன்னுடைய நிலையை மறந்துவிட்டார். ஒரு பெரிய பயணம் சென்று விட்டார். நான் அவரை எப்பொழுது மீண்டும் சந்திப்பேனோ தெரியவில்லை. புத்திரர்களின் சாதனைகள் என்பது பெற்றோர்களுக்கு மிக்க ஆனந்தத்தை அளிக்கக்கூடியது என்றால், அவர்களால் ஏற்படும் துன்பங்களை ஏன் பொறுத்துக் கொள்ள இயலாது? ஈன்றெடுத்த பிள்ளைகளினால் ஏற்படும் சங்கடங்களை தாய் தந்தையர் பொறுத்துக் கொண்டே ஆக வேண்டும். கார்த்திகேயா, தாரகாசுரனை நீ வதம் செய்த பொழுது உனது அன்னைக்கும் நீ வெற்றி முழக்கத்தை ஏற்படுத்தினாய். நீ இந்திரனை வதம் செய்ய முற்படும் போது அச்சங்கடத்தின் விளைவினை உன் தாயும் தாங்கிக் கொண்டாக வேண்டும். இதுவே நியதியாகும். தாய் தந்தையருக்கான பிராரார்த்தமும் ஆகும். ஆகையால் பிள்ளைகள் ஆற்ற வேண்டிய செயலுக்கு முன்பாக சிந்திக்க வேண்டும். அது மிகவும் அவசியமானது. காயங்கள் மனதிலோ சரீரத்திலோ ஏற்பட்டால் அவை மறைவதற்கு காலமாகும். காலங்கள் ஓடிச் செல்லுகையில் ஏற்பட்ட காயங்கள் அனைத்தும் மறைந்து போகும். உனது காயமும் நிச்சயம் குணமாகும். உனது தாய் மேற்கொண்ட பயணம் முடிவுறும் வேளை வருகையில் உன் தாய் யார் என்பதை அவளே உணரும் வேளை வரும். தாங்கள் எனக்கு இழைத்த அநியாயத்திற்கும் வேதனைக்கும் இதுதான் மார்க்கமா? காத்திருக்க வேண்டுமா? என்னுடைய காயங்கள் ஆறும் வரை? இல்லை மகாதேவரை, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். சில காயங்கள் காலத்தால் ஆறுவதில்லை, அது மேலும் அதிகம்தான் ஆகும். ஒவ்வொரு நொடியும் இது என் நினைவிற்கு வரும். என் காரணமாக என்னுடைய தாய் எவ்வளவு பெரிய துன்பத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறார். இவை அனைத்தும் முடிவிற்கு வர வேண்டும். எனக்கு தண்டனை வேண்டும். என்னுடைய குற்றம் மற்றும் தங்களுடைய குற்றத்திற்காக நீ புரிந்து கொள்ள வேண்டிய சமயம் வரும். நிகழ்விற்கான காரணத்தையும் விளைவுகளையும் நீ நிச்சயம் புரிந்து கொள்வாய் கார்த்திகேயா. இச்செயலால் அதிகம் வேதனை கொண்டிருப்பது மகாதேவராகிய நான். ஏனெனில் பார்வதியின் மார்க்கம் எத்தனை பெரியதோ அதற்கீடான சிரமங்களையும் நான் உணர்ந்தாக வேண்டும். என்னோட என் மகன் நடக்க ஆரம்பிச்சுட்டா. வா 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 வா.
அந்த பார்வதியை தேடுங்கள், விரைவாக தேடுங்கள். என்னம்மா நீ எங்க வர? அப்பா கூட மீன் பிடிக்க கடலுக்கு நீயும் வர ஆசைப்படுறியா? நீ பெரியவளானது என் கூட வரலாம். இப்ப வீட்டுக்கு போ. இல்லை, நானும் வருவேன். இல்லை என்றால் தங்களிடம் பேச மாட்டேன். நான் எனக்காக வலையும் எடுத்து வந்துள்ளேன். நீ மிகவும் கெட்டிக்காரி. நான் சொல்லியா நீ கேட்க போற? சரி வா, இன்னைக்கு நாம 2 பேரும் சேர்ந்தே மீன் பிடிக்கலாம். போலாமா? சந்தோஷமா? வருடங்கள் ஓடிவிட்டன. குமரன் சரியாக உண்பதே இல்லை. பார்வதி தாயார் எப்போது வருவார் என்று தெரியவில்லை. அவரது பயணம் எப்பொழுது முழுமையடையும்? பிரச்சனை பெரிதாகிக் கொண்டே செல்கிறது. பஞ்சம் வந்துவிட்டது. மீன்களே கிடைப்பதில்லை. விசித்திர காலமாக இருக்கிறது. அதுக்காகத்தானே மகாதேவருக்கு மகா பூஜைக்கு நாம ஏற்பாடு செஞ்சிருக்கோம். மகாதேவர் சந்தோஷப்பட்டார்னா நம்மளோட எல்லா துன்பங்களும் காணாம போயிடும். பண்டிதரே, பூஜையை ஆரம்பிக்க. தங்களுக்கு என்னவாயிற்று? ஏன் இந்த சிந்தனை? இல்ல, ஒண்ணும் இல்ல. என் மக பார்வதி எங்க போயிருப்பா? ஏதாவது ஒன்று தாருங்கள், மிகவும் பசிக்கிறது. பூஜை ஆரம்பமாகிவிட்டது. அபிஷேகம் முடிந்தவுடன் பிரசாதம் கிடைக்கும். வா என்னுடன். சற்று பொறுங்கள். இப்படி மகாதேவருக்கு பூஜை நடக்கிறப்போ இந்த மாதிரி தடங்கள் செய்யறது நல்லது இல்லம்மா. பூஜைக்கு எந்த இடையூறும் நான் செய்யவில்லை தந்தையே. ஆனால் அதற்கு முன்பாக ஒன்றை தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் பார்வதி? இது இறைவனுக்கு படைக்க வேண்டியது. இந்த பாலகனுக்கு கொடுக்க போகிறாயா? உண்ட உணவை பகவானுக்கு படைக்க முடியாது பார்வதி. தாங்கள் இவ்வாறு படைத்தால் இறைவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். சிறுவயது முதல் உன் குடும்பத்தனத்தை பொறுத்துக் கொண்டு வருகிறோம். ஆனால் இன்று எல்லையை கடந்து விட்டாய். நமக்கு ஏற்பட்ட இந்த கவலைகள் அனைத்தும் கிராமத்தை விட்டு விலக வேண்டும் என்று இறைவனுக்கு செய்யும் பூஜை இது. இந்த பாலகனிடத்தில் தங்களுக்கு மகாதேவரும் நாராயணரும் தெரியவில்லையா?
நாராயணன் இவ்வுலகிற்கே படி அளப்பவர். அப்படி இருக்கும் பொழுது இந்த பாலகனுக்கும் உணவளிக்க வேண்டியது அவரின் கடமை. இவனை பசியோடு வைத்து பூஜையை செய்தால் அவர் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். தாங்கள் இந்த லிங்கத்திற்கு பாலாபிஷேகம் செய்யும் பொழுது பூமியில் பால் வழிந்து ஓடுகிறது. பசியோடு இருக்கும் வயிறுக்கு அந்த பால் சென்றால் நிச்சயமாக மகாதேவர் மிகவும் மகிழ்வார். மகாதேவரிடத்தில் பக்தி தேவைதான், கண்மூடித்தனமான பக்தி அல்ல. போதும், நிறுத்து பார்வதி. நீ எங்களுக்கு உபதேசிக்காதே. நீ ஒரு பெண் என்பதை மறந்து விடாதே. ஒரு பெண்ணானவள் சிந்திக்கலாம், ஆனால் செயல்படக்கூடாது. ஒரு பெண் தன் எண்ணத்தை தியாகம் செய்துவிட்டால் அவளே சங்கரனாகி விடுவாள். என் மக சொல்றது உண்மைதான். இது நிச்சயமா மகாதேவரோட விருப்பம்தான். இந்த உணவுகள் பசிக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான். அது மட்டும் இல்ல, மகாதேவருக்கு உணவுப் பொருள் மேல எந்த நாட்டமும் இல்லையே. இந்த முறை நான் பேசுனதுனால எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். மன்னித்து விடுங்கள் தந்தையே. ஆனால் என்னை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அங்கு நடந்தது அநியாயமாக எனக்கு பட்டது. நான் அதை எதிர்க்க விரும்பினேன். ஆகையால் தான் நான் எதிர்த்தேன். ஒன்று மட்டும் நிச்சயம் தந்தையே, நாராயணரும் இதைத்தான் விரும்புவார். மகாதேவரின் விருப்பமும் இதுவாகத்தான் இருக்கும். என்னுள்ளிருந்து ஒரு குரல் கேட்டது, பார்வதி, இந்த குழந்தைகளுக்கு உணவு அளி என்று. ஆகையால் தான் நான் அதை செய்தேன். உன்னோட விருப்பம் இப்போ நிறைவேறிடுச்சுமா. ஆனா நாம என்ன காரணத்துக்காக மகாதேவரை வேண்டினோமோ அது இதுவரைக்கும் நிறைவேறலையே. நன்கு அறிவேன் தந்தையே. நான் தங்களுக்கு ஒரு வாக்களிக்கிறேன். இதற்கான பரிகாரத்தை அவசியம் நானே கண்டுபிடிப்பேன். எல்லாமே என்னோட தப்பு தான். நான் தெரியாம உனக்கு பார்வதின்னு பேர் வச்சிட்டேன். நீ சாட்சாத் அந்த பார்வதி மாதிரியெல்லாம் நடந்துட்டு இருக்க. எங்கே தந்தையே, நான் பார்வதியாக இருந்திருந்தால் அந்த மகாதேவர் எனக்கு கிடைத்திருப்பாரே. நான் சீக்கிரமே உனக்கு ஒரு மகாதேவரை கண்டுபிடிக்கிறேன். அதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? தேட வேண்டியது தாங்கள் அல்ல, அவர்தான் என்னை தேடுவார். ஏன் குரோதம் கொண்டிருக்கிறாய் கார்த்திகேயா? என் அருகில் நீ அமர்ந்திருந்தாலும் என்னோடு உரையாடுவதில்லை. உனக்கு என் மீது ஏற்பட்ட குரோதமானது குறைவதாக எனக்கு புலப்படவில்லை. என்னுடைய தாய் இங்கு இல்லாததை அதற்கான காரணம். ஒவ்வொரு நொடியும் என்னுடைய துன்பம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. எனக்கான தண்டனையை என்னுடைய தாய் ஏற்றுக்கொண்டார். என்னுடைய மனதில் அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்னுடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். உன்னுடைய சாபத்தை மட்டுமல்ல, என்னுடைய கடமையையும் அவள் ஏற்றுக்கொண்டாள். அப்படியென்றால்? ஏனென்றால் தந்தையாக நல்வழி காட்ட வேண்டியது என் கடமையாகும் கார்த்திகேயா. ஆனால் ஆற்ற வேண்டிய அச்செயல்களை பார்வதி ஏற்றுக்கொண்டிருக்கிறாள். உண்மையை நன்கறிந்தவள் அவள். உன் நிலையை நீ மீண்டும் பெற மறுஜென்மம் நீ எடுக்க வேண்டும். ஒருவேளை அப்பிறவி எடுத்தால் நீ இழைத்த தவறுகள் அனைத்தும் உன் நினைவிற்கு வந்தாலும் அதற்கான அனுபவ பாடத்தை இங்கனம் கற்றுக்கொள்வார். ஆனால் தண்டனையிலிருந்து என்னை காப்பதற்காக தங்களுக்கும் அது கிடைத்து விட்டதே தந்தையே.
அது தண்டனை ஆகாது கார்த்திகேயா. அது ஒரு வாய்ப்பாகும். கணவனுக்கு தன் கடமையை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு. காலங்கள் உருண்டோடிவிட்டன. பார்வதியின் பயணம் முடிவுறும் சமயம் வந்துவிட்டது. எழுந்திரு கார்த்திகேயா, எழுந்திரு. தந்தை புதல்வனுக்கு வாக்கொன்று அளித்திருந்தார். அவனுக்கு அவன் தாயின் கதைகளை கூற சம்மதித்திருந்தார். அதற்கான சமயம் வந்துவிட்டது. என்னுடைய எண்ணம் தங்களை அவமதிக்க வேண்டும் என்பது அல்ல. அதோடு எனது நம்பிக்கையை தங்கள் பக்தர்களின் மீது சுமத்த வேண்டும் என்றும் விரும்பவில்லை. என் மனதிற்கு உசித்தமானதையே நான் இன்று செய்தேன். என் செயலால் தாங்கள் என் மீது கோபம் கொண்டிருந்தால் அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் எங்கள் கிராமத்தில் நீடித்திருக்கும் இந்த பஞ்சத்தை போக்க ஏதேனும் செய்யுங்கள் மகாதேவா. நான் என் தந்தைக்கு வாக்களித்திருக்கிறேன். இதற்கான பரிகாரத்தை தேடுவேன் என்று கூறியிருக்கிறேன். என் செயல் நியாயமானது என்றால், எனது பக்தி தூய்மையானது என்றால், தாங்கள் நிச்சயம் எனக்கு உதவி செய்வீர்கள் என்று நம்புகிறேன். எனது வழி சரியானது என்று தாங்கள் எனக்கு உணர்த்துங்கள். தாங்கள் யார்? நான் ஒரு வழிப்போக்கன். வியாபாரத்திற்காக அங்கும் இங்கும் அலைபவன். நீ விரும்பினால் நான் உனக்கு சகாயம் புரிவேன். தங்களின் உதவி எனக்கு தேவை என்று தங்களிடம் வந்து யார் முறையிட்டார்கள்? ஏன்? உதவிக்கான அவசியம் ஏற்படவில்லையா? எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. அறிமுகம் இல்லாதவரிடம் வீணாக பேசி நேரத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை. அறியாதவன்தான். அதனால்தான் நீ அறிய வேண்டும் என்று வேண்டுகிறேன். தாங்கள் யார் என்று கூறுங்கள். நான் வியாபாரி என்று கூறினேனே. உனக்கு உதவி செய்யவே இங்கு வந்தேன். வேண்டுமானால் உன் உதவியாளனாக இருக்கிறேன். எனக்கென்னவோ நாம் இருவரும் முதன்முறையாக சேர்ந்து பணியாற்றுவது போல் தோன்றவில்லை. என்ன? நான் கூற விழைவது சங்கடத்திற்கான பரிகாரத்தை கண்டறிய வேண்டும் அல்லவா? உதவுவது என்பது முதன்முறை அல்லவே. உன் தந்தையிடம் சென்று என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது என்று கூறு. அதனால் மொத்த கிராமத்தின் பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். தங்களது பெயர் என்ன? ஆசுதோஷ். இது மகாதேவரின் பெயர் அல்லவா? ஏனென்றால் அவர் விரைவில் மகிழ்ந்து விடுவார். விரைவிலேயே நானும் தீர்வு கூறுகிறேன். எப்படி அவ்வளவு விரைவாக தங்களால் தீர்வு கூற முடியும்? நான் கதைகள் கூறுவேன். மக்கள் என் கதைகளை கேட்டு தீர்வை கண்டறிவார்கள். அதுவே என்னுடைய கர்ம பலனாகிவிடும். இதுவே நான் ஆற்றும் செயலாகும். கதை புனைபவரா? ஆம், அதுவே உண்மை. நான் கதைகளை புனைவேன். அக்கதைகளை பலரும் மறந்து விடுவர். அதை அவர்கள் மறந்துவிட்டால் அதை அவர்களுக்கு நினைவூட்டுவேன்.
ஆகட்டும், கதைகளை புனைபவனோ வியாபாரியோ பசியோடு இருக்கும் வேளையில் எச்செயலையும் ஆற்ற இயலாது. இன்று இந்த ஆலயத்தில் மிகப்பெரிய பூஜை இருக்கிறதாமே. தயாள குணங்கள் படைத்த பெண்ணினால் இங்கு அனைவருக்கும் வயிறார உணவு கிடைக்கும் என்றார்கள். எனக்கும் மிகவும் பசிக்கிறது. இப்பொழுது இங்கு சிறிதளவாவது உணவு கிடைக்குமா? சிறிதளவு. வாருங்கள் என்னுடன். உணவருந்துங்கள். இந்த புன்னகைக்கான காரணம்? எனக்கு அளித்த உணவினைக் கண்டு மிக ஆனந்தம் கொண்டேன். இன்று எனக்கு பல வருட பசிக்கான தீர்வு கிடைக்கப் போகிறது. நீ படைக்கும் ஒவ்வொரு உணவிலுமே அன்னபூரணியின் அருள் இருக்கின்றது. நீங்க சரியாதான் சொன்னீங்க. என் பொண்ணு சாட்சாத் அந்த அன்னபூர்ணியே தான். அதனாலதான் நான் இவளுக்கு பார்வதின்னு பேர் வச்சேன். சாட்சாத் பார்வதி தேவி. அதை அறிவேன். அது சரி, நீங்க என்ன தொழில் செய்றீங்க? நானும் ஒரு மீனவன்தான். தன் நிலையை மறந்து நீந்துகின்ற மீன்களை மட்டுமே நான் எப்போதும் வேட்டையாடுவேன். ஆனால் சற்று முன்பு தங்களிடம் நான் கேட்டபொழுது கதை புனைபவர் என்றீர்கள். நான் பொய்யேதும் உரைக்கவில்லையே, கதைகளையும் கூறுவேன். நான் கூறும் கதைகளை கேட்டு மக்களுக்கு அவர்களின் லட்சியம் புரிய வரும். என் மனதின் இச்சையும் அதில் நிறைவடைந்துவிடும். எந்த மன இச்சையை பூர்த்தி செய்ய இங்கு வந்துள்ளீர்கள்? நீதான் பார்வதி. உன்னை திருமணம் செய்து என்னுடன் அழைத்துச் செல்லப் போகிறேன். என்ன சொன்ன? நீ மட்டும் எங்க விருந்தாளியா இல்லனா இப்பவே இதே இடத்துல உன்னை கொன்னு இருப்போம். கோபம் கொள்ள வேண்டாம். நான் உயிர்களை இணைப்பதை பற்றி பேசுகிறேன். நீங்கள் உயிரை நீக்க பார்க்கிறீர்கள். தந்தையானவர் மகளுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அல்லவா? தங்களின் புதல்வி திருமணத்திற்கு தயாராகிவிட்டால் நானும் அவளுக்கு பொருத்தமானவன் தான். நீ அவளுக்கு தகுதியானவன் இல்ல. நான் தகுதியானவன் இல்லையா? அப்படியா? அப்படி என்றால் ஒன்று செய்கிறேன். எனது திறமைகளை உங்களுக்கு வெளிக்காட்டுகிறேன். உங்களுக்கு ஒரு கதை கூறுகிறேன். என் கதை தங்களுக்கு பிடிக்கவில்லையோ அல்லது சந்தேகம் ஏற்பட்டாலோ தாங்களின் உயிரை எடுக்கலாம். இல்லை என்றால் தங்களின் புதல்வியை எனக்கு மனம் முடிக்க சம்மதம் தெரிவிக்க வேண்டும். கூறுங்கள், இந்த சவாலை ஏற்றுக்கொள்கிறீர்களா? எந்த சவாலும் தேவையில்லை. இத்துடன் நிறுத்தாவிட்டால் நான் உன்னை கொன்று விடுவேன். நான் சவாலை ஏற்றுக்கொள்கிறேன். மகளே,
ஆம் தந்தையே, நான் சவாலை ஏற்றுக்கொள்கிறேன். தாங்கள் என்னை காப்பாற்றுவீர்கள் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. ஆனால் இத்தனை நம்பிக்கையுடன் இவர் தனது திறமையை நிரூபிக்க வந்திருக்கிறார். அவரது முயற்சியையும் பார்க்கலாமே. நந்தி, கார்த்திகேயனுக்கு அளித்த வாக்கினை நிறைவேற்றும் சமயம் வந்துவிட்டது. செல், அவனுக்கு நடப்பதை கூறு. அவன் அன்னையின் கதை ஆரம்பமாகப் போகிறது. தாயே, தங்களுடைய பயணம் எப்பொழுது முடியும் என்று தெரியவில்லை. எனது இந்த குற்ற உணர்ச்சி என்றுதான் தீரும்? தங்களின் கதையை கேட்பதற்கான வாய்ப்பு எப்பொழுது கிடைக்கும்? குமரா, குமரா, எங்கிருக்கிறாய்? குமரா, குமரா, விரைவாக வாருங்கள், என்னுடன் வாருங்கள். எங்கு? என்னவாயிற்று? நான் தாயாரை பார்த்தேன். தாயை பார்த்தீர்களா? ஆம், வாருங்கள் குமரா, மகாதேவர் தங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். தந்தை அழைத்தாரா? அப்படியென்றால் அந்த காலம் வந்து விட்டதா? ஆம் குமரா, மகாதேவர் தாய்க்கு கதை கூறப் போகிறார். தாயிடமே கூறுகிறார். என்னுடன் வாருங்கள். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் நானும் வரலாமா கார்த்திகேயா? இது போன்ற பெரும் பாக்கியம் பாக்கியசாலிகளுக்கு மட்டுமே கிடைக்கும். 9 துர்க்கைகளின் கதை, அதுவும் மகாதேவரின் திருவாயிலிருந்து. ஆனந்தம். அனைத்து தேவர்களுக்கும் இதை கேட்கும் பெரும் பாக்கியமானது கிடைக்க வேண்டும் குமரா. கதையை ஆரம்பிக்கட்டுமா தேவி? நிச்சயமாக. யாருக்காக காத்திருக்கிறீர்கள்? அனைவரும் கூடிவிட்டார்கள். இறைவனோ இறைவியோ இங்கு வர வேண்டுமா என்ன? இங்கு வேறு எவரும் வரப்போவதில்லை என்று உன்னால் நிச்சயமாக கூற முடியுமா? இவர்கள் அனைவரும் தங்களை அறிவார்களா? இந்த பெரும் கதாசிரியரை யாருக்கு தெரியாது? இவர் கதையை கேட்க அமர்ந்து விட்டால் நிமிடங்கள், நாட்கள், ஏன் வருடங்கள் கூட செல்வதை அறியாமல் மெய்மறந்து விடுவோம். அப்படியென்றால் தாங்கள் எதிர்பார்த்த அனைவரும் வந்துவிட்ட நிலையில் கதையை ஆரம்பிக்க வேண்டியதுதானே? இன்னும் யார் வர வேண்டும்? நிச்சயமாக இனியும் ஒருவர் வர வேண்டும். அவர் கதையை கேட்பது மிகவும் அவசியம். அது மட்டுமல்ல, நான் அவருக்கு கதை கூறுவதாக வாக்களித்திருக்கிறேன்.
வந்து விட்டீர்களா? இங்கு என் அருகில் அமருங்கள். யார் நீ? இவர் பெயர் குமரன், என்னுடைய நண்பர். எனது நண்பனாவான், புதல்வனைப் போன்றவனும் ஆவான், என் சுகதுக்கங்களில் பங்கெடுப்பவனும் ஆவான். இந்த கதையில் இவருக்கும் நிச்சயம் பங்கு உண்டு. இப்பொழுது நான் உங்களுக்கு கதை கூறப் போகிறேன். இப்பிரபஞ்சத்தில் ஒரே ஒரு கதையைத்தான் நான் மீண்டும் மீண்டும் மிகவும் வேண்டிக் கேட்பதாகும். ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு க்ஷணமும் அதையே எண்ணிக்கொண்டிருக்க விரும்புகிறேன். ஏனெனில் அக்கதை ஆதி முதலானதாகும். இது அன்பு சார்ந்த ஒரு கதையாகும். ஒரு பெண் கொண்ட சிநேகத்தின் கதை. இப்பிரபஞ்சத்தில் ஒரு ஆணின் மீது அப்பெண் அளவு கடந்த அன்பு கொண்டாள். நிபந்தனை என்னவென்றால் கதையை தாங்கள் கூற வேண்டும். அதை கார்த்திகேயன் கேட்க வேண்டும். நான் எதுவும் பேசாமல் அமர்ந்திருப்பேன். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் கௌரி. அவளது பெயர் என்ன? ஒரு பெயர் அல்ல, அநேக பெயர்கள் அவளுக்கு உண்டு. உண்மையை கூற வேண்டுமென்றால் அனைத்தும் அவள் பெயர்களே. ஆனால் இப்பிரபஞ்சம் அவளை 9 வடிவங்களாக அறிவார்கள். முதலாவது வனதுர்க்கை, இரண்டாவது சூலினி துர்க்கை, மூன்றாவது ஜாதவேதா துர்க்கை, நான்காவது சாந்தி துர்க்கை, ஐந்தாவது சபரி துர்க்கை, ஆறாவது ஜுவாலா துர்க்கை, ஏழாவது லவண துர்க்கை ஆவாள், எட்டாவது தீப துர்க்கை ஆவாள், 9வது ஆசுரி துர்க்கை. மொத்தத்தில் அவள் நவதுர்க்கை ஆவாள். ஆச்சரியப்படாதே கார்த்திகேயா, நீ காண்பதை நாங்கள் அனைவருமே காண்கிறோம். நவதுர்க்கையின் 9 வடிவங்கள். பார்த்தாயா, ஒரு கணவர் தன்னுடைய வாக்கை காப்பாற்றுகிறார். உனது தாயின் கதையை நீயே கேட்கப் போகிறாய். ஒரு மனைவியோ தான் மறந்துவிட்ட தன் நிலையை நினைவில் கொள்வாள். நீ யார் என்பதை விரைவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் பார்வதி. ஏனெனில் ஒரு மகாசூரன் பிரபஞ்சத்தையே அழிக்க உருவாகி வருகிறான். ஓம் பிரம்மதேவாய நமக, ஓம் பிரம்மதேவாய நமக, ஓம் பிரம்மதேவாய நமக. இறுதியில் தாங்கள் காட்சி அளித்து விட்டீர்கள் பிரம்மதேவா. உனது கடுமையான தவம்
என்னை வரவழைத்து விட்டது மகிஷாசுரா. அப்படி என்றால் தங்களுக்கு தெரிந்திருக்குமே நான் எதற்காக தவம் இருக்கின்றேன் என்று தெரியுமே. நிச்சயமாக அசுரர்கள் அமரத்துவத்தை தவிர வேறு எதை வேண்டுவார்கள்? உன்னுடைய ஆசையானது எனக்கு தெரியும் பொழுது நிச்சயமாக எனது பதிலும் உனக்கு தெரிந்திருக்குமே. நிச்சயமாக நான் அறிவேன் அமரத்துவம் அளிப்பது தங்கள் கைகளில் இல்லை என்று. தாங்களே கூறுங்கள் பிரம்மதேவா, எனது தவத்தின் பிரதிபலனாக என்ன வேண்டுவது? வேறு ஏதாவது மார்க்கம் உள்ளதா? ஆம், சும்பன் நிசும்பன் போன்ற எந்த பலசாலியாலும் மரணம் வராத வரம் தரவா? ஏனெனில் பெண்ணானவள் அபலையாவாள். நான் அறிவேன் தாங்களும் இந்த வரமே அளிப்பீர்கள். இதையும் நான் அறிவேன். அப்படியே ஆகட்டும். எங்கு செல்கிறீர்கள் பிரபு? தங்களிடம் இந்த வரத்தை நான் எப்பொழுது வேண்டினேன்? இந்த 9 கதைகளும் ஒரே பெண்ணினுடையதாகும். ஆனாலும் வேறு வேறானது. வேறு வேறு நபர்களாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் மிகவும் பிணைந்தவர்களாவர். ஏனென்றால் ஒரு கதையின் முடிவுதான் அடுத்த கதையின் ஆரம்பமாகும். நான் கூறும் கதை பார்வதியினுடையது. நீ யார் என்பதை விரைவில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் பார்வதி. ஏனெனில் ஒரு மகாசூரன் பிரபஞ்சத்தையே அழிக்க உருவாகி வருகிறான். இந்த 9 கதைகளும் ஒரே பெண்ணுடையதாகும். ஆனால் சற்று வேறுபட்டது. வேறு வேறானவர்களாக இருந்தாலும் ஒருவர் மற்றவரோடு இணைக்கப்பட்டவர்களாவர். ஏனெனில் ஒரு கதையின் முடிவு என்பதே அடுத்த கதையின் ஆரம்பமாகும். கூற இருக்கும் கதை பார்வதியினுடையது. ஹிமாவன் மற்றும் மைனாவதியின் புதல்வி வனதுர்கை. வனதுர்கை நவதுர்கைகளின் முதல் வடிவமாவாள். அவள் மனித வடிவில் பிறந்தவளாவாள். ஆனால் இறைவியானாள். இறைவியா? பிறகு எதற்காக மனித பிறப்பு எடுக்க வேண்டும்? அதற்கான தேவை என்ன? சதி! ஏனெனில் ஒரு கதையின் முடிவுதான் இரண்டாவது கதையின் ஆரம்பமாகும். அப்படியென்றால் நான் கதையை கூறிக்கொண்டே செல்ல செல்ல தங்களின் சந்தேகமும் தீர்ந்து கொண்டே போகும். வனதுர்கையாய் பிறப்பெடுப்பதற்கு முன்பு ஒன்றை தேவி முடிவு செய்து விட்டாள். மனித வடிவிலேயே அவரது பயணமானது முடிவடையும் என்று. அதனால் அவருக்கு வர இருக்கும் தாய் தந்தையரை நிச்சயம் தேர்ந்தெடுக்க வேண்டும் தானே? யாருக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்பதை அவரே தேர்ந்தெடுத்து விட்டார். அவர்கள்தான் பர்வதராஜன் ஹிமாவன் மற்றும் மனைவி மைனாவதி. பிறப்பெடுக்கும் முன்பே தேவி அவர்களுக்கு தரிசனம் அளித்தாள். மகாகாளியின் முழு வடிவத்தையும் அவர்களுக்கு காண்பித்தாள். தேவி, தங்களின் இந்த வடிவம், இந்த உருவம் எங்களுக்கு பரிச்சயம் இல்லாததாக இருக்கிறது. தயவு செய்து தாங்களே கூறுங்கள், தாங்கள் யார் என்று. நான் யாரா? கர்மமும் நானே, மோட்சமும் நானே.
பிரகாசமும் நானே, இருளும் நானே, மார்க்கமும் நானே, லட்சியமும் நானே, மோகமும் நானே, தியாகமும் நானே, அணுவும் நானே, பிரம்மாண்டமும் நானே. அந்தமும் நானே, ஆரம்பமும் நானே, காளியும் நானே, மகா காளியும் நானே. நான் விரைவில் தங்களுக்கு புதல்வியாக பிறக்க இருக்கிறேன். இப்பிறப்பினால் ஒரு பயன் உள்ளது. தாங்கள் இருவரும் எனக்கு வாக்களிக்க வேண்டும். இந்த லட்சியத்தை, என் பிறப்பின் பயனை அடைவதற்கு தாங்கள் எனக்கு தடையாக இருக்கக்கூடாது. அனைத்தும் தங்களின் கட்டளைப்படியே தாயே. அதன் பிறகு மனித வடிவில் இறைவி பிறந்தாள். பர்வதராஜனின் புதல்வி பார்வதி மாமன்னன் ஹிமாலயனின் புதல்வி ஆவாள். அவளே வனதுர்க்கை ஆவாள். பார்வதி, இதையும் உண்டுவிடு. குறைவாக உண்பதால் என்ன பிரயோஜனம்? உண்டுவிடு பார்வதி. வேண்டாம், எனக்கு உணவு வேண்டாம். எனக்கு பசிக்கவில்லை அம்மா. ஆனால் விளையாடுவதற்கு மட்டும் எப்பொழுதும் என் புதல்விக்கு விருப்பம் இருக்கிறது. பார் மகளே, பார், உனக்காகத்தான். நீ விளையாடுவதற்காக உன் தந்தை நான் இவ்வளவு பொருட்களையும் எடுத்து வந்துள்ளேன். ஹிமாவன் மற்றும் மைனாவதியின் வளர்ப்பில் பார்வதி மிகவும் ஆனந்தமாக வளர்ந்து வந்தாள். அனைத்தும் ஆனந்தமாக இருந்த பொழுதிலும் பார்வதியின் உள் மனதில் எண்ணம் தோன்றியது, அவரிடம் எதுவும் இல்லை என்று. உண்மைதான், எனக்கும் அது போன்றுதான் தோன்றியது. என் தந்தை என் மீது அன்பாக இருந்த போதும் ஏதோ ஒரு குறை இருப்பது போலவே என் மனதில் தோன்றியது. அதன் பிறகு நடந்தது என்ன? ஆம் தேவா, அதை கூறுங்கள். அதன் பிறகு ஆற்ற வேண்டியது கடமைதான். நாம் எப்பொழுதும் நம்முடைய கடமையை நோக்கியே பயணித்தாக வேண்டும். ஒருவன் தன்னுடைய கடமையை தேடி செல்லவில்லை என்றால் கடமையே அவனை தேடி வந்துவிடும். சில நேரங்களில் கடமை அந்த நபரை தன்னை நோக்கி இழுத்துக் கொண்டு சென்றுவிடும். என்ன அழகான இலை! சிவன். அச்சமயத்தில் அந்த சூலத்தின் முன்பு பார்வதி தான் யார் என்பதை உணரத் துவங்கிவிட்டாள். ஹிமாவனின் மகளான பார்வதிக்கு தோன்றியதென்னவென்றால், இந்த சிருஷ்டிக்கே ராஜகுமாரி என்று. அவளே வனதுர்க்கையும் ஆவாள். ஓம் தேவி வன
வனதுர்க்கையே நமஹ. வனதுர்க்கையின் இந்த கதை ஒன்றை கற்றுத் தருகின்றது. ஒவ்வொரு பெண்ணின் உள்ளிலும் ஒரு இறைவி இருக்கின்றாள். மனிதர்களுக்கு தெய்வீகத்தை உணர்த்தும் இந்த கதை ஒவ்வொரு தாய் தந்தையருக்கும் ஒன்றை கற்றுத்தரப் போகின்றது. அது அவர்களின் குழந்தைகளுக்கான எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதாகும். அது அவர்களின் கடமையும் ஆகும். பார்வதி தாம் யார் என்பதை அறியும் பயணத்தின் முதல் படி ஆரம்பமாகிவிட்டது மகாதேவா. ஆம் நாராயணா, இப்பொழுதே மூலாச்சக்கரம் உருவாகிவிட்டது. ஆனால் இந்த சக்தி மனதை அலைப்பாயவும் வைத்துவிடும். நான் ஏதோ விசித்திரமாக உணர்கிறேன். அது எப்படிப்பட்ட உணர்வென்றால் ஏதோ ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டுள்ளது. எனக்கு ஏன் இப்படி தோன்றுகிறது? இது ஏதேனும் மாயையா? இது மாயை அல்ல, வாழ்வின் உண்மை நிலையை உணர்த்தக்கூடியதாக இருக்கும். அப்படியென்றால் இதற்கு மேல் கதை வேண்டாம். நான் கூறும் கதையை முழுமையாய் கேட்பேன் என்று நீ எனக்கு வாக்களித்தாய். அளித்த வாக்கினை மறந்து விட்டாயா நீ? நிபந்தனை என்னவென்றால் கதையை தாங்கள் கூற வேண்டும், அதை கார்த்திகேயன் கேட்க வேண்டும். நான் அமைதியாக அங்கு அமர்ந்திருப்பேன். நான் என்ன வாக்களித்தேன் என்று எனக்கு நினைவில்லை. ஒன்று மட்டும் நினைவிருக்கிறது, ஏதோ வாக்களித்திருக்கிறேன். ஆகட்டும், இந்த கதையை மட்டும் கேட்பேன், வேறு கதை வேண்டாம். நவதுர்க்கையின் இரண்டாவது வடிவம் சூலினி துர்க்கையாவாள். அவளே பிரம்மனின் வழியில் நடப்பவள். பிரம்மாவின் மற்றொரு அர்த்தம் தவம். தவத்திற்கு தேவை தியாகம், அதீத பொறுமை, சமர்ப்பணம். பார்வதி இவ்வடிவத்தில் அடைய வேண்டியதை அடைவதற்காக அனைத்தையும் செய்ய தயாராக இருந்தாள். அச்சமயத்தில் அவசியமானது வழிகாட்டுதல் மட்டுமே. அதை நிறைவேற்றி வைத்தவர் ஸ்ரீமன் நாராயணராவார். அதன் பிறகு வருடக்கணக்கான தவத்தால் அவரது இச்சை நிறைவேறியது. அவரது எல்லையில்லா தியாகத்தால் அவள் மகாதேவருக்கு தன்னையே அர்ப்பணித்து விட்டாள். அது மட்டுமல்ல, மகாதேவனின் ஜீவனுக்கான தர்ப்பணமும் ஆகிவிட்டாள். சூலினி துர்க்கையின் இவ்வடிவம் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால், உங்கள் லட்சியத்தை அடைவதற்காக எங்கும் நிற்காமல் முயற்சியுடன் சென்று கொண்டிருக்க வேண்டும். அச்செயலை புரிந்தால் அந்த இறைவனையே அடையலாம். ஓம் தேவி சூலினி துர்க்கையே நமஹ. மூலாச்சக்கரம் உருவானதால் அச்சம் என்பது ஏற்பட்டிருக்கும். ஆனால் சுவாதிஷ்டான சக்கரம் உருவாகிவிட்டதால் மகிழ்ச்சி என்பது மீண்டும் கிடைக்கும்.
சூலினி துர்க்கையாய் வடிவெடுத்த பிறகு தேவி பார்வதி மகாதேவரை திருமணம் செய்ய தயாராகிவிட்டாள். தாங்கள் எங்கு செல்கிறீர்கள்? ஏன்? இனி ஒரு கதையை மட்டும்தான் கேட்பேன் என்று கூறினாயே. இப்பொழுது கதை முடிந்து விட்டது. நான் செல்வதற்கான தருணமும் நெருங்கிவிட்டது. நில்லுங்கள். தாங்கள் செய்வது சரியல்ல. 9 கதையை கூறுவேன் என்று கூறினீர்கள். அனைத்து கதைகளையும் கேட்பது உனக்கு மிகவும் முக்கியம் என்று கூறுகிறாயா? கேட்கிறேன். இதைவிட முக்கியமானது என் வாழ்வில் எதுவும் இல்லை. உச்சிதமான செயல். என்னவாயிற்று? யாருக்காக காத்திருக்கிறீர்கள்? கதையை துவக்கலாமே. இனியும் யாரோ எவரோ வரவேண்டும் என்று என் ஆழ் மனதில் தோன்றுகிறது. பார்வதியின் இக்கதைக்கு தங்கள் இருவரையும் வரவேற்கிறேன். அமருங்கள். சூலினி துர்க்கை வடிவத்தில் பார்வதி மகாதேவரை அடைந்தாள் என்று தாங்கள் கூறினீர்கள். அதன் பிறகு நடந்தது என்ன? திருமணம் எப்படி நடந்தது? வாழ்த்துக்கள் பர்வதராஜா. மகாதேவரின் ஆட்கள் வாயிலில் உள்ளார்கள். வா மைனாவதி. வந்தவர்களை வரவேற்க வேண்டியது நமது கடமையாகும். சுவாமி, தாங்கள் மகாகாளிக்கு அளித்த வாக்கை நிறைவேற்றப் போகிறீர்கள் என்று அறிவேன். ஆனால் இந்த நிகழ்வுடன் நமது புதல்வி நம்மை விட்டு விலகி விடுவாள். மகாகாளி தாமாகவே மகா காலனுடன் இணைய விரும்புகிறார். அவருடைய இந்த பவித்திர ஆசையை நாம் மதிக்க வேண்டும் மைனாவதி. மைனாவதி, அவ்வாறு ஏன் நடந்தது?
ராணி மைனாவதி ஏன் மூர்ச்சையடைந்தார்? தாய் தந்தையரின் சுபாவமே அப்படித்தான். பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றியே அவர்கள் எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அது மட்டுமின்றி அவர்களின் எதிர்காலத்தை பற்றிய சந்தேகங்களும் உருவெடுக்கும். அவர்களின் அடுத்த சந்ததி மகா காளியாக இருந்தால் என்ன? அதன் பிறகு என்னவாயிற்று? மன்னர் ஹிமாவனும் ராணி மைனாவதியும் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார்களா? தேவி பார்வதி அவர் என்ன செய்தார்? எப்படி கவலைப்படாமல் இருப்பது மகாதேவா? இன்று நமது திருமணமாகும். தங்களை வரவேற்க வந்த என் தாயோ தங்களின் இந்நிலை கண்டு மூர்ச்சையடைந்து விட்டார். இன்று கூட தாங்கள் இந்த வேடத்தில்தான் இங்கு வர வேண்டுமா? நான் எவ்வாறோ அவ்வாறே இருக்கிறேன் பார்வதி. இவ்வடிவத்திலேயே நீ என்னை பூஜித்தாய். இவ்வடிவத்திலேயே திருமணம் புரியலாகாதா? என் சுயத்தை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஏனெனில் திருமணமானது இரு நபர்களுக்கு இடையில் அல்ல, 2 குடும்பங்களுக்கு இடையில் நடைபெறுகிறது மகாதேவா. பார்வதியுடனான இத்திருமணத்தின் மூலம் உங்கள் சம்பந்தம் ராஜா ஹிமாவன் மற்றும் ராணி மைனாவதியுடன் ஏற்பட போகிறது. எவருடன் சம்பந்தம் செய்ய போகிறோமோ அவரது மகிழ்ச்சியை காக்க வேண்டியது நம் கடமை மகாதேவா. தாங்கள் தங்களின் சந்நியாசத்தை கைவிட்டு குடும்ப வாழ்க்கையில் பிரவேசிக்கப் போகிறீர்கள். பிறகு ஏன் இந்த அகோரியின் வடிவம்? தாங்கள் கூற விழைவது என்ன? நான் கூற வருவது என்னவென்றால், சந்நியாசி சம்சாரியாக வேண்டும். என்னுடன் வாருங்கள் மகாதேவா, என்னுடன் வாருங்கள். நாராயணன் என் வடிவத்தை மாற்றப் போகிறான் பார்வதி. ஒருவேளை அவ்வடிவமானது உனக்கே என் மீது பொறாமை ஏற்பட்டு நீ சஞ்சலம் அடைவாயே என்று வருந்துகிறேன். அதற்கு காலம் பதில் சொல்லும். சந்நியாசியிலிருந்து சம்சாரி, அந்த வடிவம் எவ்வாறு இருந்திருக்கும்? நிச்சயமாக அற்புதமாக இருந்திருக்கும். திவ்ய ரூபம், இவ்வுலகின் அழகான வடிவம் இல்லையா? உனது மன எண்ணங்களுக்கு புறம்பாக என்னால் நடக்க இயலாது பார்வதி. ஆகையால் எனது அந்த வடிவம் சுந்தரேஸ்வரர் என்னும் பெயரில் அழைக்கப்படுகிறது. படைப்புகளிலேயே மிகவும் அழகானவன்.